டாக்டர் ஜாட்டுக்கா கண்ணு இங்க வைங்கப்பா. எக்ஸ்பெரிமெண்ட்ல நீங்க ரொம்ப மூலிகை போயிடுறீங்க. கண்ணு உங்களுக்கு தெரியறதே இல்லையாப்பா. அட சாரிப்பா கஜ கஜா, வெரி வெரி சாரி. டாக்டர் புஷ்டிகா மண்டையா, மண்டையனை காணமே, எங்க போனான்னு தெரியலையே. சரி வா, அவர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மட்டும். இவங்க எதுக்காக இந்த பைகளை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க? மாமியாரே முதுகெலும்பு வந்துச்சு. சோம்பேறி. அட பாவீங்களா, என் இடுப்பெலும்பே உடைச்சிட்டீங்களாப்பா. அட மோட்டு பத்துலு, நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னப்பா பண்றீங்க? கஜா கஜா என்னோட காலோ. அட மொட்டு பத்துலு, என் உடன்பிற சகோதரா, என் உயிர் நண்பா, நீ இப்ப எதுக்காக என்ன தேடி வந்த? டேய் மண்டையா, இங்க கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குடா. அத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு ஏதாவது வழி பண்ணுடா. அது மட்டும் இல்ல, கரண்ட் போனாலும் நாங்க கிரிக்கெட்டை தொடர்ந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம், பிக்சர் குவாலிட்டி சூப்பரா இருக்கணும். ஓ அவ்வளவுதானே நண்பா. இங்க பாரு, பேட்டரியில ஒர்க் பண்ற டிவியை நான் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். இதுல பிக்சர் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஆண்டனாவை நீங்க மேல தூக்கி தூக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அது மேல போக போக பிக்சர் ரொம்ப அருமையா தெரியும். கஜா கஜா, உள்ள ஏரியற ஸ்மெல்ல வரதோ. பந்தடிச்சுடா. இங்க பாருங்க டாக்டர் ஜட்கா, பிக்சர் கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரமாதம் மண்டையா, சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, கீழே போய் மேட்ச பாருங்க. நீங்க எங்க பசங்களுக்கு அந்த பழக்கத்தை ஓட்டி விட்டா அப்புறம் நாங்க எங்க டிவிக்கு போறது. அதனால கீழே போங்க. மோட்டோ, அந்த டிவியை காப்பாத்து. அது உடையாம இருக்குன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்து. மையா மையா உயா. ட்ரக்க ஒழுங்கா நேரா ஓட்டு. கிரிக்கெட் சரியா தெரியல. என்ன பண்ணி எல்லாரும் தவழ்ந்து வரீங்க? எந்த சவாரியை முடிச்சிட்டு வரீங்க? சில நேரத்துல பறந்து வாரீங்க, இப்ப உருண்டு வாரீங்க. டிக்கெட் மண்டையா, சீக்கிரமா சூடா டீயும் சமோசாவும் கூடுறா. சாப்பிட்டுக்கிட்டே மேட்ச ரசிச்சு பார்க்கலாம். வந்துட்டேன் மோட்டோ. அடுத்த ரவுண்டு போயிடுச்சா? பத்து மண்டையா, எங்கடா மாட்டிட்ட? அதை கழட்டி விட்டுப்பா. ஆனா அதை கழட்டி விட்டு அப்புறம் நம்ம மேட்ச பார்க்கவே முடியாது. இவனுங்க என் வண்டியில ஏறி வித்த காட்டிக்கிட்டு வரானுங்களா? இன்னைக்கு இவனுங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து கொடுக்கறானா இல்லையான்னு பாரு. இதுக்கப்புறம் என்னோட ட்ரக்ல ஏறத அவனுங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. இனிமே என் ட்ரக்ல ஏறுவீங்க, இத உங்க வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஓகே, இங்க இருந்துகிட்டே நாம அற்புதமான இந்த மேட்சை பார்க்கலாம். அட இவனுங்க ஏன் கத்தாம அமைதியா இருக்கானுங்க? இப்ப இவனுங்களுக்கு இன்னொரு பாடத்தை கத்து கொடுக்கறேன். வழக்கத்துக்கு மாறா என்ன தேடி நீங்க எதுக்குடா வந்திருக்கீங்க? மர கழிட்டு போன பசங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? என்கிட்ட தான் எதுவுமே இல்லையடா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. என்ன நம்பர் 2? வாழ்க்கை பூரா இந்த ஒரே டயலாக சொல்லி என்கிட்ட இருந்து காசு வாங்கலான்னு பாக்குறியா? ஹலோ சார், டீ சாப்பிடுறீங்களா? பாருங்க, உங்களுக்கு சுட சுட டீ கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு டீ வேணுமா இல்ல கூல் ட்ரிங்கா? நம்மளை தேடி வந்த விருந்தாளிகளை நல்லா கவனிங்க, விழுந்து விழுந்து கவனிங்க. உங்களுக்கு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன். முட்டா பசங்களா.
எங்களால நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்து மேட்ச பார்க்க முடியலடா குட்டை. அப்ப அதுதான் உங்களோட பிரச்சனையா? நீங்க அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா. ஆனா என்கிட்ட இங்க டிவியும் இல்ல, எலக்ட்ரிசிட்டியும் இல்லையேப்பா. அட நண்பா, எங்களுக்கு அமைதியா உட்காந்து பார்க்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும். எங்களுக்கு அது போதும். மத்தபடி எங்க கிட்ட எல்லாமே இருக்கு. அப்படின்னா சரி, மேட்ச பாருங்க. உங்க கூட சேர்ந்து இந்த கிரிக்கெட் மேட்ச பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்பர் 1 அப்புறம் 2 விருந்தாளிகளுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுங்க. வில்லனோட இடத்துக்கு வந்து இடமா கேக்குறீங்க? இடம் உங்களை தடம் தெரியாம உதைக்க போறேன் பாரு. யார் இடத்துல வந்து மேட்ச் பார்க்க போறீங்க? பிச்சு புடுவோம் பிச்சு ராஸ்கல்ஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட இடத்துக்கே வந்து தமாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கத்தி கத்தி தொண்டை வலிக்குது, சீக்கிரம் போய் டீ டிஃபன் எடுத்துட்டு வாங்க. போங்கடா. ஓ நண்பா ஜான், இந்த ஆண்டனாவை நீ கொஞ்சம் மேல கொண்டு போக முடியுமா? ஏன்னா இந்த ஆண்டனா எந்த அளவுக்கு மேல போகுதோ அந்த அளவுக்கு டிவி ரொம்ப கிளியரா தெரியும். நீ என்ன நண்பான்னு கூப்பிட்டல, நான் உன்னை சகோதரான்னு கூப்பிட போறேன். சரி, அதை விட நான் இந்த மேட்ச ஒரு ஸ்பெஷல் சிடி மூலமா பாத்துக்கிறேன். உங்களை இப்போ மேல அனுப்பி வைக்க போறேன். போறேன் மேல போறேன். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? குட்டையா, போதும் போதும், அத அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணு. டிவி நல்லா கிளியரா தெரியுது. நீங்க எல்லாரும் என்ன நண்பான்னு கூப்பிட்டுட்டீங்கல்ல. ஓவரா ஃபீல் பண்ணாதடா, அது உடம்புக்கு ஆகாது. எங்களை மாதிரி உழைச்சு தின்னா உன் உடம்புல ஒட்டும். இப்போ அது புரியுதா? இப்ப நீ என்ன சொன்ன? திருட்டு வேலையை விடணுமா? என் பாரம்பரிய வேலையை விட சொல்றியா? ஜானால என்னைக்கும் திருட்டு வேலையை விட முடியாது. ஜான் ஆக போறான் டான். கொஞ்ச நேரம் இருக்க, மறுபடியும் ரீப்ளே காட்டுவாங்க. இப்ப பார்க்கலாம். நடுவுல போட்டு டென்ஷன் பண்றான். ஒரு சூடா சமோசா சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அடே, சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் இங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா 35,000 அடிக்கு மேல நம்ம பறந்துகிட்டு இருக்கோம் மோட்டோ. ஏன்னா இங்க டீ கடையும் கிடையாது, நம்ம ஏமாத்தி திங்கிற அண்ணாச்சியும் கிடையாது. டீ கடை மண்டை இல்லைன்னா நமக்கு சமோசா கிடைக்காதா என்ன? இங்க இருக்கிற ஹேர் வாஷர்ஸ் லேடி இருப்பாங்க, அவங்க கிட்ட டீயை கேட்டா போச்சு. அக்கா, 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 நாங்க 7 பேர் மேல இருக்கோம். எங்களுக்கு டீயும் டிஃபனும் வேணும். சமோசா சூடா இருந்தா நல்லா இருக்கும். முடிஞ்சா ரூஃப் கார்டனுக்கு நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே சார். என்னது மேலையா? கேப்டன், கேப்டன், கேப்டன். என்னாச்சு? ஏன் இப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வர? 7 பேரும் ரூஃப் டாப்ல உட்கார்ந்துகிட்டு டீ டிஃபன் ஆர்டர் பண்ணிருக்காங்க. கேட்டாங்கன்னா கொடுத்துரு. இதுக்கெல்லாம் போய் என்கிட்ட ஏன் கேக்குற? ரூஃப் டாப்ல இருந்து கேக்குறாங்க சார். ரூஃப் டாப். அவங்க ஃளைட்டுக்கு மேல இருந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீ ஏன் இப்படி விளையாட்டு பண்ற? போய் உன் வேலைய பாரு. போ போ, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, புரிஞ்சுதா? அடிச்சா பாரா சிக்ஸர், சூப்பர். என்ன ஷாட் தெரியுமா அது? எல்லாரும் கேளுங்க, மேல கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க போலாம். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க, கிளியரா தெரியுதா? சூப்பர். சார் சார், உள்ள இருந்த ஒட்டுமொத்த பேசஞ்சர்ஸும் ரூஃப் டாப் போயிட்டாங்க. எல்லாரும் இப்ப டீ காஃபி எல்லாம் கேக்குறாங்க. போய் போய் கூட, நான் எப்ப கொடுக்க வேணாம்னு சொன்னேன்? நீ இன்னைக்கு ஜோக் அடிக்கிற மூட்ல இருக்க போல இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு அந்த மூட்ல இல்ல. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடு. சீக்கிரமா போ.
எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஃப்ளைட் ஃபுல்லா தானே இருந்துச்சு. கேப்டன் சார் எல்லாரும் ரூஃப் டாப்புக்கு போய் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரு நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் உள்ள வந்துருங்க, இல்லன்னா பிளைன லேசா சாச்சனா எல்லாம் கீழே விழுந்துருவீங்க. ஆஹா, மேட்ச் முடிய போகுது. 4-2 எடுத்தா நாம வின் பண்ணிடுவோம். லாஸ்ட் நேரத்துல டெலிகாஸ்ட் சரியா தெரிய மாட்டேங்குது. எவனால பண்றது? மேட்ச்ல யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சாகணுமே. அட, இது நாம தான் மோட்டோ. என்னது? ஆமா, அது நீங்களே தான். எங்களோட மேட்சை நீங்க கெடுத்துட்டீங்க. அட நாம எப்படிப்பா இங்க வந்தோம்? நாம எந்த மேட்ச லைவா பாத்துக்கிட்டு இருந்தோமோ இப்ப அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமா? இப்ப என்னப்பா பண்றது?